பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் கூட ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோட அவருடைய வார்த்தைகள் மூலியமாய் அவருடைய வசனங்களை மூலியமாய் கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தைகள் உங்களை பலப்படுத்தி ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. ஆமென். இந்த நிகழ்ச்சி வரை நீங்கள் பார்ப்பது மாற்றமல்ல, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த நாளில் கூட வேதத்திலேருந்து நம்ம ஒரு வசனத்தை வாசித்து நம்ம செபிக்க போகிறோம். தேவன் கொடுத்த வேத வசனம் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம். Proverbs chapter 8 verse 17 வேதம் சொல்லுகிறது, என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிப்பேன், அதிகாலையில் என்னை தேடுறவர்கள் என்னை கண்டறிவார்கள். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் கேட்கலாம், நான் ஏசப்பாவை பார்க்க முடியுமா, நான் ஏசப்பா நான் இது தரிசிக்க முடியுமா அப்படிங்க கேட்கலாம். நிச்சயமாக நீங்கள் ஏசப்பாவை பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு முதலாவதாக நீங்கள் ஏசப்பாவை நீங்கள் சிநேகிக்கணும், அவரை நீங்கள் அன்பு செலுத்தணும். இன்றைக்கி நிறைய பேருக்குள்ளே தேவனுக்கு செலுத்துகிற அன்பே இல்லை இல்லையா? சும்மா வாயோட்டமாக சொல்லுவாங்க, நான் ஏசப்பாவை நான் லவ் பண்ணுறேன், நான் ஏசப்பாவை நான் நேசிக்கிறேன், எனக்கு ஏசப்பா நான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் உங்கள் உள்ளத்தின் ஆழத்துலேருந்து நீங்கள் எத்தனை சொல்ல முடியும், நான் ஏசப்பாவை நான் நேசிக்கிறேன், என் உயிருக்குலேருந்து நான் ஏசப்பாவை ரொம்ப அவரை நான் லவ் பண்ணுறேன்? அப்போ நிச்சயமாக நீங்கள் ஏசப்பாவை பார்க்கலாம். ஆமென். ஏசப்பா சொல்கிறாரு, என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிப்பேன். ஆமென். அப்போ நீங்கள் ஏசப்பாவை நீங்கள் நேசித்தீங்கன்னா, நீங்கள் ஜீசஸை நீங்கள் அன்பு கூர்ந்தீங்கன்னா, ஏசப்பா உங்களையும் அன்பு கூர்றாரு. அப்போ நீங்கள் ஏசப்போட நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஆயிடுறீங்க இல்லைங்களா? அப்போ நிச்சயமாக நீங்கள் ஏசப்பாவை பார்க்கலாம். அப்போ எப்போ பார்க்கலான்னா, அதிகாலையில் இந்த காலை வேளையில் நீங்கள் ஏசப்பாவை தேடணும். நீங்கள் ஏசப்பாவை தேடணும்னா நான் எங்கே போகணும், எங்கன்னா ஊருக்கு போய் தேடணுமா? இல்லை, நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் முழங்காலம் படிட்டு இல்லை உட்கார்ந்தோ இல்லை நீங்கள் இது முழங்காலம் படிட்டு நீங்கள் கண்ணை மூடி, ஏசப்பா உம்மை நான் நேசிக்கிறேன், உம்மை நான் பார்க்கணும், உங்கள் முகத்தை ஏசப்பா நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் உயிரோடு நீங்கள் உண்மையாக நீங்கள் சோம் பண்ணி பாருங்களேன். நீங்கள் ஏசப்பா நீங்கள் கேட்டு பாருங்களேன், நிச்சயமாய் ஏசப்பா உங்களை தரிசிக்க பண்ணுவார். ஆமென். ஏன்னா நம்ம அவரை நேசிக்க, ஏசப்பா நம்மளை நேசிக்க நமக்குள்ளே நல்ல ஒரு பாண்ட், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாகுதுல்ல. அப்போ நிச்சயமாக நீங்கள் ஏசப்பாவை நீங்கள் தேடும் போது, ஏசப்பா உண்மை நான் பார்க்கணுன்னு சொல்லி நீங்கள் ஆசையோடு இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் அவர் உங்களோடு வந்து பேசுவார், அவர் உங்களோடு வந்து தரிசனம் பண்ணுவார். ஆமென். ஆகையால் இந்த நாள் கூட இந்த சந்தேகம் இருக்கலாம்ல, ஏசப்பா நான் பார்க்க முடியாது, என் வாழ்க்கையில் நிறைய பாவம் இருக்குது. ஆனால் ஏசப்பா நிச்சயமாய் உங்கள் பாவங்களை மன்னித்திருக்கிறார். ஏன் தெரியுமா? இன்றைக்கி நீங்கள் அவரை நேசிக்க நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்களே. ஆமென். இந்த உலகத்தின் அன்பு மாயே, ஆனால் நீங்கள் ஏசப்பாவை நீங்கள் உண்மையாக நேசிக்கும் போது நீங்கள் ஏசப்பாவை நீங்கள் பார்க்கலாம், அவருடைய சத்தத்தை கேட்கலாம், அவரோடு நீங்கள் பேசலாம், அவரோடு நீங்கள் நடக்கலாம். விசுவாசிக்கிறீங்களா? இந்த நாள் ஏசப்பாட்ட சொல்லுங்கள், ஏசப்பா உம்மை நேசிக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன், உம்முடைய சத்தத்தை கேட்க எனக்கு கிருபை செய்யுங்க, உம்மை நான் பார்க்கணும் அப்படின்னு ஒப்பு கொடுக்குறீங்க மாற்றம். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, ஏசப்பா இது இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை மூலியமாக எங்களோடு நீங்கள் பேசினதுக்காக நன்றி அப்பா. உம்மை நான் நேசிக்கத்தக்கதாக அந்த இருதயம் எனக்கு தாங்க. இது வரைக்கும் ஏசப்பா இந்த உலகத்தை நேசித்து இந்த உலகத்தை அன்பு கூர்ந்து நான் ஏமாஞ்சு போயிட்டேன். ஆனால் இன்னைக்கு உம்மை ஏசப்பா நான் உள்ளத்தின் ஆழத்தில் ஏசப்பா உம்மை நான் நேசிக்கிறேன். ஐ லவ் யூ ஜீசஸ். இன்னைக்கு ஏசப்பா இந்த காலை வேளையில் உம்மை நான் தரிசிக்க, உம்மை நான் பார்க்க, உங்கள் சத்தத்தை கேட்க, உம்மோட பேச, உம்மோட நடக்க அந்த ஆண்டவரே அது ஏசப்பா அந்த கிருபை எங்களுக்கு தரபடியாக நாங்கள் செபிக்கிறேன். ஆண்டவரே இந்த நாள் கூட இந்த வார்த்தை கேட்டு ஏசப்பா உம்மை நேசிக்க ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில் நீங்கள் மாற்றத்துக்கான கிருபை செய்யுங்க. நீங்கள் ஏசப்பா அவங்களோட பேசுங்க அப்பா. உண்மை அவங்க தரிசிக்க அந்த கிருபை அவங்களுக்கு தாங்க அப்போ. நம்முடைய சத்தத்தை கேட்க அவங்களுக்கு அந்த கிருபை தந்ததுக்காக நன்றி. அவன் சப்பா இந்த நாளை கூட சப்பா உண்மையாக ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.